அதிகார அப்படிக்கு அடிமடமாக்கப்பட்ட கோபுரமான நூசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட பாலூத்த வந்திருக்கே பாவி மக சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிராராரிரோ நடந்துவிடும்
எனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா நீ கூறிய வார்த்தையா கேட்டது எனக்கு இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்காது. அடுத்து என் அரண்மனை கேட்டு போமா அப்படி ஆகட்டுமா உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் ஆசை. நாங்க அப்பதான் மென்டலா இருந்தா இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால நீங்க நானே காதலிக்கான முடிவு பண்ணிருக்கிறேன். கட்டி அடிச்சு ஒரு முத்தம் கொடுவா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு பார்வை தெரியாது இருக்கேன் நானு. என்னை யாரும் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா போய் லாஜ் சொல்லக்கூடாது. கட்டி அடிச்சு ஒரு முத்தம் கொடுவா. என்ன நாள் ஆசை எனக்கு வழி விடுங்க. எனக்கு தெரியலங்க. வழி தெரியலங்க. வழி நான் வரப்பா வாடியா
உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கள்ளானார் மனம் கள்ளாய் போன மனிதர்களானே ஏய், நாங்க பார்த்தோம்டா. என்னடா ஆள் இருக்கும்போது என் வீட்டு பொண்ணை கையை பிடிச்சு, பாப்பா, பாத்தியா? அதுக்குதான் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டா பொண்ணை. சரத்துல இருக்கிறான் பையா. நாங்கெல்லாம் பெண்தானே நாங்க. அந்த ஏழப்பட்ட பெண் இங்க வரும்போதே எனக்கு தெரியும் ஏதோ விஷயம் நடக்குது. ஆனா நான் பெண்களுக்கு போக வச்சா நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ணனுக்கு நான் கூட்டு போன கூட்டு கொடுக்குறதுக்கு அவர் கூட்டு போனா போதுமா? சாப்பாட்டுக்கு விடு நாய்க்கிறேன். உனக்கு திருமணத்தை வந்துவிட்டா உன்னை போல ஒரு பெற்றேற குடும்பம் பெண்ணு பார்க்கணும். ஏழை குடும்பம் பெண்ணை பார்க்கணும். என் முன்னாடி உனக்கு கிடைச்சது சமைக்க இருக்குமா? ஒரு புரட்சிவன் சொன்னால் சமையல் மீறுமா? செய்யாத குற்றத்திற்காக என் மீது வீழ்படித்து சுமத்தி இப்படி சாத்தை கொண்டு வேட்கிறீர்கள். ஐயா வேதனைக்கு தான்
கூட்டி வந்து உன் அண்ணனுக்கு கூட்டி வச்சு நியாயம் பண்ணி அப்படி வாங்க வேண்டாமா? என்னவென்றால் உங்களுடைய மகனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஐயா, நான் தான் தவறு செய்தேன் என்று உரைக்கிறேன். உண்மை. நீங்கள் கண்டால் கண்டிருக்கிறேன் என்று உரைக்கிறேன். அப்ப நீங்கள் கண்டது உண்மையானால் நான் தவறு செய்வது உண்மையானால் உன் மகளை அனைத்தை கேட்டு பாருங்க. உண்மை என்ன? எல்லாம் சபை கீழேறாது. இவன் ஏகப்பட்டவன். அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்து கிடையாது. அந்த படத்தை வச்சு அன்னைக்கு வாழ வைக்கிறாரு. 2 பேரும் போட்டு சதிக்கிட்டோம். இது அந்த ரொம்ப சரி ஒரு விடு. சதி திட்டமா இருக்கா? சரி ஏதோ ஒன்று. நான் எந்த ஒரு குற்றமே செஞ்சவில்லை. நான் நிரபராதி. அப்படி என்றால் மச்சா, பலநாள் எங்க நான் ஹோட்டலுக்கு வந்து போனா அதானே. அது மாதிரி தான் இவன். சரி. அத அப்படியா? மலர்வனம் சென்று மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து உன்னுடைய அண்ணனுக்கு முதல் மேடை போடுவது மலர்வனம் சென்றாய் அல்லவா? அந்த மலர்வனத்திலே உன்னை கட்டி பிடித்து உன்னுடைய கற்பனைக்கு வந்தவன் இவன் இருக்கின்றானே, இவனா என்று நன்றாக பார்த்து சொல்ல வேண்டும். அவனை சொல்லுவான். அதை பார்த்து சொல்லுவா, என்னதான் சொல்லு. அப்பா, எனக்கு பார்வையே தெரியலப்பா. அப்பா, எனக்கு பார்வையே தெரியலப்பா. நம்ம நந்தவனத்திலே உள்ள ஒரு குளத்திலே நான் இறங்கி நீராடும் பொழுது யாரோ அதிகாய முடிவரா அந்த குளத்தில் இருக்கக்கூடாது என்று கூறியிருந்தான். ஆனால் எனக்கு தெரியாம இருக்கிட்டப்பா. நான் தவறு இறங்கியதா உன் இருவிழிகளை பார்க்க வேண்டும் என்று தாபத்தை கொடுத்தாருப்பா. அந்த தடாகத்தில் இறங்கி நீராடினாய். ஆ, அங்க தவறு செய்து இரு கண்கள் இருந்து இப்படி தவறு செய்து விட்டாயே. இந்த பார்வை இருக்கக்கூடாது. நண்பர்களை அழித்து விட்டார்களா? இப்படிப்பட்ட சாபத்தை தந்த சுவாமி கேட்டு அழுது நீ யார் எங்கிருந்து வந்தா என்று கேட்டார். நான் விஜயபுரி நாட்டு ஆடக்கூடிய விஜயவர்மணி மகள், என் பெயர் ஆனந்தி. நான் தெரியாமல் இந்த குளத்தில் இறங்கி விட்டேன். அதனால் எனக்கு இப்படிப்பட்ட தாமரை கொடுத்து விட்டீர்களே, இதற்கு விமோச்சனம் கூறுங்கள் என்று கூறினேன். உடனே அவர் என்ன கொண்டார் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்திய காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை விட மற்றவரை தாரம் என நினைக்காமல் தாய் தந்தையை நினைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே சத்தியம் தவறாத ஒருவன் யாரோ அவன் சென்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை பாரிஜாத மலர் பூத்து அந்த அன்னை கருமாரி அம்மன் மடியிலே போய் விழும். அந்த மலரை கொண்டு வந்து உன்னுடைய இரு விழிகளையும் அதை கசங்கி அந்த தாரை விட்டால் என்னை விட உத்தம இந்த ஊர்ல யாரு இருக்கிறா? ஏய், அவரில்ல. நான் எப்பேற்பட்ட ஒரு நல்லவன் தெரியுமா? அடடா, நேத்து தானே போன் பேசுறது கூட்டாளி கையில டைம் பண்ணிட்டு சரி, அமைச்சரே, நான் போறேன். உன் மீது எனக்கு நம்பிக்கை. உன் மகனுக்காக நான் போறேன். இப்பதான் போறேன். நான் போயிட்டு அந்த பாரிஜாத மலர் கொண்டு வரேன். செத்துருவோட போட்டா நான் போறேன். நான் போறேன். உத்தமனா சத்தியமா என்னதான் சொல்லணும்? ஆமா. நான் 10 பெண்களை ஏறெடுத்து பார்த்த நாளே கிடையாது. ஐயோ, தாலியாச்சா பையனாச்சா நீங்க நான் யாரு வீட்டுக்கு நான் மனசு கொடுத்துருவோம். அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். என் மனசு தங்கம். தெய்வமா சரி, தெய்வமா நான் போறேன். அந்த பாரிஜாத மலர் கொண்டு வரேன். ஐயா. ஏய், சொல்றதுக்கு நான் தான் தவறு செய்தேன். உன் மகளின் கற்பையை கூறையாளர் நினைத்திருந்தேன். தவறாக புரிந்து நானே ஒரு உத்தமனானால், நானே ஒரு சத்தியத்தை காத்தவனானால், உன் மகனுக்காக, உன் மகன் கற்பார்வை செல்வதற்காக இப்போது நான் சென்று இந்த பாலியல் நானே என்னாலே முடியல. இவ்வளவு வல்லம் படிச்சவன், அவ்வளவு ஒரு நல்லவன், நேர்மையானவன். என்னாலே போக முடியல. ஏங்க. நீ போறேன்னு நீ கம்மனுங்க நீ ஏழப்பட்ட பையனா? கம்மனுங்க அவன் ஆம்பளையா இருப்பான். அப்ப நானு நீ இந்த வாழ்க்கை உன்னை கொண்ட போவோம் என்று ராஜிக்கு கிடைக்கிறது. ஆகல நம்ம பொண்ணு சொல்லுவேன். ஐயா, என் உயிரை நேரத்தில் விட்டாலும் தவிர பாலியலை கொண்டு மலரை கொண்டு வராமல் இந்த நேரத்திற்கு நான் வரவே மாட்டேன். நிச்சயமாக நான் கொண்டு வர அமைச்சரே, நேரமும் காலமும் கிட்டி கொண்டது. அவனுக்கு காலனவன் அழைக்கிறான். வீதியை போற சனினே ஆராயா வீட்டு கூப்பிட்டு கதை
அழிய போற விளக்கு சுடர் விட்டு எரியும். தெரியுது, சாவ போறான். அப்புறம் நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை இவருடைய மகளுக்கு கண் வர வரணும். சரி, உண்டார் முடிந்தார். நீயே சங்கீத காத்த உத்தரமணி இருந்தால் கொண்டு வா. நிச்சயமாக கொண்டு வருவேன். எனக்காக நான் மாற்றம் ஐயா. உன் மகனின் கண்பார்வை தருவதற்காக இப்போது நான் சென்றேன். அந்த பாஞ்சாலம் வரைக்கும் ஆனால் நான் சென்று வருவதை என் தங்கைக்கு பாதுகாப்பு யார்? நான் இருக்கிறேன். நாய் கீராயிரம் பேர் ஓடுற நான் பாதுகாக்கிறேன். நீ சென்று அந்த பாஞ்சால மகனை கொண்டு வரவரை ஒரு தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்கிற வருவதாக ஒரு தங்கைக்கு ஐயா, இதுவரையில் இந்நாட்டில் யார் மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாட்டையை காப்பாற்றக்கூடிய கொத்தவனிகள் ஆகினால் உங்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையால் என் தங்கை அரண்மனை விட்டு வந்து செல்கிறேன். நான் சென்று வருவதை என் தங்கைக்கு நிகழ்வையா பாதுகாப்பு ஆகட்டும். நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம், கவலைப்படாதே. சென்று வா. ஐயா, பார்த்திருக்கியா? நம்முடைய நிலைமையை பார்த்திருக்கியா? நமக்காக இருக்கான் பட்ட சோதனை. ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இரு மலர்கள் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா கருமணியில் துயரம் கண்டு இமைகள் மூடுமா அண்ணன் கண்ணீரில் மிதந்திடையும் இதயம் தாங்குமா அருப்புயலை எதிர்த்து நின்று திருக்கின்றேனம்மா கொடுக்கின்றேனம்மா ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா பிறவி என்னும் பாதையிலே உள்ளுடன் வந்தேன் அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவை அடைந்தேன் சிறகடிக்கும் ஆசைகளை திரையில் கூட்டுவே மனதை தேத்துவே ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இரு மலர்கள்
என் மீது வீழ்பழி சுமத்தி விட்டார்கள் நாட்டு மக்கள். உண்மைதான். அந்த வீழ்பழியை பார்க்க வேண்டும் என்றால் இப்போது நான் சென்று ஆனந்தை கண்பார்வை பெறுவதற்காக பாரிஜாத மலரை எப்படியாக விடுவீர்களா? நான் சென்று வருவதை அரண்மனை மன்னர் எவ்வாறு உழைக்கிறாரோ அதற்கு கட்டுப்பட்டு அப்படியே ₹500 கொடுத்து செருப்பு வாங்குறது வாய் பண்ணி வெளி வைக்கிறோம். செருப்புக்கு சமம் வாங்குறேன். உன்னை செருப்பால் அடிப்படை அண்ணன